பெரிய ஆள் வர போறாங்க, ஆண்டவர் வர போறாங்க. அது இந்த கோயிலுக்கு வரவே பெரிய பணக்காரங்களா. அப்படியா? அப்போ இன்னைக்கு நம்மளும் நல்ல கலெக்ஷன் தான். ஆமா. ஹலோ சார், நான் இன்னைக்கு வர முடியாது சார். இன்னைக்கு நான் தொடாத. நான் இன்னைக்கு வர முடியாது, நான் ரொம்ப பிஸி. எனக்கு மீட்டிங் சார் தர்மா வர முடியாது சார். நான் சும்மா தொட முன்னாடி சும்மா ஓவரா பண்ணாதீங்க. காஸ்ட்லியான பிராண்ட் தெரியுமா? எவ்வளோ காஸ்ட்லி சார். நான் இன்னைக்கு வர முடியாது, எனக்கு இங்கே மீட்டிங் இருக்குது. தொடாதீங்க. எவ்வளோ காஸ்ட்லியான பேண்ட் தெரியுமா? நான் ஒரு பிசினஸ் மேன் தெரியுமா? நான் ஒரு பிசினஸ் மேன். நான் அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன், 4 ஃப்ளைட் மாறி. யாரை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? ஜீசஸை பார்க்க வந்திருக்கேன். ஜீசஸ்க்காக காணிக்க கொண்டு வந்திருக்கேன். எவ்வளோ தெரியுமா? $1,00,000. கஞ்சா பிசினஸ் பாய் 10 ரூபா இது 1 லட்சம் ரூபா காட்டா ஜீசஸ்க்கு கொடுக்க வந்திருக்காங்க. 10 ரூபா தான் கேட்டே வேண்டேன். I don't have cash, only online payment. அப்படின்னா ஜிபே பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன கார்டா? வாட் கார்டு எல்லாம் வச்சிருக்காங்க? ஃபேக்கான பிச்சைக்காரங்க. This technology has developed. Oh my god. எங்களுக்குலாம் அங்கேயே தெரியாது. இது பேசினாலும் தமிழ்ல பேசுங்க. No. I have busy schedule. ஓகே. நான் ஜீசஸ் பார்த்துட்டு பிசினஸ் டீல பேச வந்திருக்கேன். ஓகே. சார் 10 ரூபா தாங்க. சார் நீங்களா? நீங்க என்ன ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி வந்திருக்கீங்களா? ஆமா, நான் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஜீசஸை பார்க்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? சார் நாங்களாம் ஃபேன் சார். ஓய், பிச்சைக்காரங்க கூட நம்ம ஃபேன் ஆயிட்டாங்க. சரி, ஏதாவது கண்டிப்பா கொடுக்கணுமே. சார் இவங்கிட்ட எல்லாம் பேசாதீங்க சார். இவங்க எல்லாம் பாருங்க அழுக்கு மூட்டைகள் சார். 2 அழுக்கு மூட்டைகள் உட்காந்துருக்கு சார். ஃபேன் அண்ணால செய்யணும். எந்த ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்கு. சரி, அங்கிட்ட சில்லறையே இருக்கு, அதே போட்டுரும். நமக்கு மேல கஞ்சா பிசினஸ் இருப்போம் போல. 5 ரூபா வந்துருக்காங்க. சார் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க சார்? நான் இப்போ பாலிவுட் லெவல்ல இருக்கேன். இன்னும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போவேன். வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஆவேன். நான் ஜீசஸ் கிட்ட இருந்து பிளஸிங் வாங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா சார்? சரிங்க, வாங்க நம்ம பக்கத்துல நிக்கலாம். இவங்க பக்கத்துல நிக்காதுங்க. எல்லாரும் எடுத்து உள்ளவே ராசியை கொண்டுருவான். என் உயிரிழந்த மேலான தமிழ் மக்களே, எப்படி அடுத்த மாதிரி ரத்தத்தின் ரத்தமே, பின்னிட்டீங்க தலைவரே, என்னுடைய உடன் பிறப்பே, என்னை பத்தி அமெரிக்காவில் கேட்டு பாருங்கள், ரஷ்யாவில் இருந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கும் தாய்மார்களே, உட்காரவும் முடியாமல் எந்திக்கவும் முடியாமல் இருக்கும் தந்தைமார்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். என்னை பத்தி ரஷ்யாவில் கேட்டு பாருங்கள், அமெரிக்காவில் கேட்டு பாருங்கள், ஏன் ஜப்பானிலும் கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுவாங்க என்னை பத்தி எப்படி இருப்பேன்ட்டு. நானு எங்கிட்ட கேட்டு பாருங்க, இவன் எவ்வளவு பெரிய எங்கள் ஆட்சியில் நிறைய திட்டங்கள் இருக்குது. குடியிருப்ப கூல்ட்ரிங்க்ஸ் ஆக்குறது, குப்பையில இருந்து பெட்ரோல் எடுக்குது, ஏன் தாமிரபரணி யாத்தையும் குப்பையில கொண்டு வருது. இதே மாதிரி நிறைய திட்டங்களா இருக்குது. அதனால உங்களோட பொன்னான வாக்குகளை எங்கள் கட்சிக்கு
நீங்க கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர், இந்த சர்ச்சுக்கு வர்ற மக்களுக்கு கார் பார்க் பண்ண இடம் இல்லையா? ஐயோ, கார் வச்சிருக்காங்க சர்ச்சில், கார் பார்க் பண்ண இடம் இல்லையா? இதுக்கு நான் துக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். ஆலயத்துக்கு சீக்கிரமா வந்தும் கார் பார்க் பண்ண இடம் இல்லையா? வரும் காலத்தில் என்னைய நீங்கள் முதலமைச்சர் ஆக்கினார், நான் உங்களுக்கு என்ன ஹெலிபேட் அமைத்து தருவேன். நீங்க எல்லாம் ஹெலிபேட்லயே வந்து இறங்கலாம், ஹெலிகாப்டர்லயே வந்து இறங்கலாம். தலைவரே சூப்பர். நான் கூட ஹெலிகாப்டர் வாங்க போறேன். அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி போட்டு வைக்கணும். தலைவரே, நீங்க என்ன இந்த பக்கம்? நானா இந்த ஆலயத்துக்கு ஏஸ்பா வரன்ட்டு கேள்விப்பட்டேன். அதை ஏஸ்பா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த முதலமைச்சர் ஆகலான்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இப்பவே ஏஸ்பா நம்ம கைக்குள்ள போட்டாச்சா நம்ம பரலோகம் வச்சுட்டு நம்மளுக்கு அவங்க பூஸ்ட் இருக்கோம். டேய் தம்பி, சினிமால தான் இந்த ஆட்டம் போடுறது பார்த்தா நேர்ல இந்த ஆட்டம் போடுறேன். டான்ஸ்னா எனக்கு கூடவே பிறந்தது. நான் எப்பவுமே ஆடிட்டே தான் இருக்கேன். ஐயா, டான்ஸ் நிறுத்திட்டு 10 ரூபா போடுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவிப்பு. உட்கார்ந்துட்டே பிச்சை எடுக்க நீங்க எல்லாம் அடுத்த வாட்டி பக்கத்துட்டே பிச்சை எடுக்க ஒரு பெட்டி ரோசமானே. தலைவரே, நான் 100 ரூபாய்க்கு 2 பெட் தரேன். ஆனா பேமெண்ட் பண்ணுவீங்க தலைவரே? அப்படியா? டீல் ஓகே. ஏசப்பா, நான் உங்களுக்கு $1 lakh கொண்டு வந்திருக்கேன் ஏசப்பா. ஏசப்பா, நான் பாலிவுட் லெவல்ல இருக்க ஹாலிவுட் லெவல் போக நீங்க தான் என்ன ப்ளஸ் பண்ணுப்பா. ஐயா, அடுத்த முதலமைச்சர் எல்லாரும் சும்மா இருங்க. அப்படியா? அவர் நிறைய அற்புதம் செய்வாரு. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு எல்லாரும் சும்மா இருங்க. ஏசப்பா கூப்பிட்டானா அப்புறம் நீங்க வரணும். அவரை என்னிடத்து விடுங்கள். எங்க வந்து ஏசப்பா கூப்பிடுறாங்க. நான் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏசப்பா, நான் பார்வையோட ஏசப்பா, இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நான் எங்க அம்மா அப்பாவுக்குள்ள பார்த்தது இல்லை ஏசப்பா. ஏசப்பா, எனக்கு பார்வையோட உன் விசுவாசத்தினாலே நீ பார்வையடைவாய். நான் பார்வை அடைஞ்சிட்டேன். நம்ம ஆட்சியில முடியாது, இவர் பண்ணிட்டாரு. அடுத்த முதலமைச்சர் இவர் தான். இது எத்தனை? 5. இது எத்தனை? 4. இது எத்தனை? 3. என்னம்மா, என் வாழ்க்கையில இஷ்டம் பின்னாடி சொல்றோம். நாங்களே அதை நம்ப மாட்டோம். ஆக நீங்க நம்ப மாட்டீங்க. அப்போ சில்லறே எடுத்து பிச்சை எடுங்க போங்க. அதான் போங்க. சும்மா ஒன்று ஷூட் பண்ண சொல்ற